நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஜியோ பாலிட்டிக்ஸில் இருக்கக்கூடிய பேசுபொருளில் இருக்கிறது வழக்கம் போல் ஈரான், அமெரிக்கா, அப்புறம் சைனா. இதில் முக்கியமாக அமெரிக்கா என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்குது அப்படின்னு தெரியுது. ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் ஈரானில் போய் ஒழுங்கு மரியாதையாக நான் சொல்கிற கேளு, இதை செய்யாத அதை செய்யாத அப்படின்னு சொல்லி, இப்போ அதாவது ஒரு தெருவுலேருந்து பக்கத்து தெருவில் போய் ஒரு வீட்டில் போய் இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த உரிமையை கொடுத்தது யார்? அப்போ நீ உலக ரவுடியாக இருந்தால் ரவுடிக்கு இன்னொரு ரவுடி வராமலா போயிடுவான் அப்படின்னு ஒரு சூழல் இருக்குது. அப்போ என்ன ஆச்சுன்னா, இப்போது சைனா ஈரானை நண்பேண்டா அப்படின்னு தோளில் கை போட்டுச்சு அப்படிங்கிறது இப்போ முக்கியமான ஒரு தகவல். அது எப்படி தோளில் கை போடுது அப்படின்னா, ஏகப்பட்ட அம்யூனிஷன் கொடுத்துருக்கு, நிறையா வெப்பன்ஸ் கொடுத்து இதை கொடுத்து கடைசியில் கப்பற்படையும் அனுப்பிச்சி விட்டுருக்குன்னு ஒரு தகவல். ஸோ இந்த மாதிரி வரிசையாக சீனா ஈரான் தோளில் கை போட்டு நான் இருக்கேன் கவலைப்படாத அப்படின்னு சொல்லியிருக்கு. அது காரணம் வெறும் நட்பு அப்படிங்கிறதுலாம் இல்லை, அங்கே கிடைக்கிற ஆயில், அதுக்கப்புறம் சீனாவிலேருந்து தேவைப்படுற பொருள் இங்கே ஈரானுக்கு தேவைப்படுது. அப்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் நண்பேண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, அமெரிக்கா என்ன ஆட்டம் போட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு அமெரிக்காவுக்கே தெரியாமல் அதோட உயிர் நரம்பு அப்படியே உருவனாக எப்படி இருக்கும். சைனா அந்த வேலையை கடந்த சில வருடங்களாக பார்த்து இன்றைக்கி அமெரிக்கா உயிர் வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு சூழல். அதுக்கு நிறையா டேட்டாஸ் இருக்குது. அது போக இப்போ அமெரிக்கா கடைசி என்ன பண்ணியிருக்கு, ட்ரம்ப் என்ன சொல்கிறார், ஈரான் பேச்சுவார்த்தைக்கு வரணும், வந்தால் தான் ஈரான் தப்பிக்கும், வெட்டி போடுவேன் ஒழுங்காக பேச்சுவார்த்தைக்கு வா, குத்தி போடுவேன் ஒழுங்காக பேச்சுவார்த்தைக்கு வா அப்படின்னு பயந்து பின்னாடி போகிற மாதிரி தான் இருக்குது. சரி, இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் பேச போகிறோம். நான் கசாலி டிகோட்ஸ். இது சினிமா, உள்ளூர் அரசியல், உலக செய்திகள், சமுதாய கருத்துக்கள் அனைத்தையும் விருப்பு இல்லாமல், சமரசம் இல்லாமல், சார்பு இல்லாமல் தரவுகளோடு கொடுக்கக்கூடிய ஒரு சேனல். உங்களுடைய ஆதரவு, லைக் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம ஈரானுக்கு சைனா சப்போர்ட் எப்படி அப்படி நம்ம சொன்னோம்னா, நம்பர் 1 அதோட மிசைல்ஸை நிறைய அனுப்பிச்சி வச்சுருக்கு. நம்பர் 2 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அதாவது ரஷ்யாவிலேருந்து S-400 300 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நிறைய வந்திருக்கு. அது இப்போ நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. அப்படிங்கிறது ஒரு பக்கம். சைனாவும் தங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நிறையா இங்கே குமிச்சு வச்சுருக்கு. முக்கியமான இடங்கள் போகிற ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி குமிச்சு வச்சுருக்கு. அதுபோக இந்த ராக்கெட்டுக்கு செலுத்தக்கூடிய ஃபியூல் இருக்கு இல்லையா, அதை மட்டும் இறக்கி தள்ளியிருக்கு. அவ்வளோ ராக்கெட்டுக்கும் ஃபியூல் தீரவே தீராது அப்படின்ற அளவுக்கு சைனா ஃபியூல் இறக்கியிருக்கு. ஏற்கனவே நம்ம சாலிட் ஃபியூல், லிக்விட் ஃபியூல் பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். அதை பற்றி தெரியும்னு நினைக்கிறவங்க ஈரான் வெப்பன் பற்றி டீட்டெயில் கொடுத்துருக்கோம். அதில் போய் பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். அதுபோக எலக்ட்ரானிக் ஐட்டம், இந்த வார்ஃபேரில் எலக்ட்ரானிக் ஐட்டம், சிக்னலிங், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை சைனா அந்த அளவுக்கு ஈரானுக்கு பயங்கரமாக பண்ணியிருக்கு அப்படிங்கிறது. இப்போ இதெல்லாம் முடிஞ்சது போக கடைசியாக இப்போ சமீபத்தில் வந்த தகவல் என்னென்னா, சைனாவோட வார்ஷிப், அதாவது போர்க்கப்பல் ஈரானை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தகவல். அங்கே ஏற்கனவே இந்த மாதிரி நகரம் அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம். காலையில் வேறு ஒரு சேனலில் பேசியிருக்கோம். அந்த நகரம் அப்படின்றதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமான யுஎஸ் கப்பல், USS ஆப்ரஹாம் லிங்கன், அது இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்னு அந்த ஓமான் அண்டு ஈரான் அந்த சைடில் இருக்கிற ஒரு ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் பக்கம் அதை வழி மறிச்சுக்கிட்டு யாரும் போகக்கூடாது, நான் நிற்பேன் அப்படின்னு அங்கே நின்றுட்டுருக்காங்களா. இப்போ அதை தாக்குறதுக்கு அல்லது அதை வெளியேற்றுறதுக்காக சைனாவோட போர்க்கப்பல் அங்கே வருது. அப்போது நீயா நானா அப்படின்னு சண்டை வந்துச்சுன்னா, ஒரு சாதாரண ஈரான் இப்போ சாதாரண இல்லை, ஆனால் அமெரிக்காவை கம்பேர் பண்ணும்போது ஈரான் கொஞ்சம் சாதாரணமானது. அப்போது அவன் அடிக்கிறியா, இப்போ நான் வர்றேன், என்னை அடி பார்ப்போம் அப்படின்னு இப்போ என்ன வார்த்தை இங்கே சொல்லியிருக்காங்கன்னா, சைனாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர், வெளியுறவு அமைச்சர், அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈரான் மேலே கை வைக்கிறது சைனா மேலே கை வைக்கிறதா அர்த்தம். நீ ஈரான் மேலே கை வச்சு பாரு, சைனா என்ன செய்துங்கிறத நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு அங்கே பயங்கரமான ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னா, இதுக்கு முன்னாடி சைனா இப்படி வார்னிங் கொடுத்ததே இல்லை.
காரணம் அவங்க கண்ணு முன்னாடி அவங்களுக்கு தேவைப்பட்டது உலக நாடுகள் அத்தனையும் தான் தயாரிக்கிற பொருட்களை உற்பத்தி பண்ணுற பொருட்களை அதை வந்து விற்பனை செய்வதற்கு நாடுகள் வேணும். அதில் அமெரிக்காவும் ஒரு முக்கியமான நாடு. அதில் உரண்டைகளுக்காவது பிரச்சனை இல்லாமல் இருந்தாங்க. ஆனால் இப்போ அமெரிக்கா சரியில்லை அப்படின்னு நினச்சி சில வருடங்களாகவே அது வேறு மாதிரி வந்து கொண்டு வந்து சேர்க்குது. அது அடுத்து வந்து சொல்லுவோம். இப்போ வந்து எப்படின்னா சைனா சைலண்ட்டாக என்ன பண்ணியிருக்குன்னா சவுதி அரேபியா, யுஏஇ, கத்தார், ஓமான் அப்படின்னு சொல்லி அப்புறம் ஈராக் எல்லாத்துக்கும் ரகசியமாக தகவல் அனுப்பிச்சி வச்சுருக்கு. நீங்கள் அமெரிக்காவை இந்தந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து தளத்தை கொடுத்து அப்புறம் வான்வெளியை திறந்து விட்டீங்கன்னா, அமெரிக்காவுக்கு திறந்து விட்டீங்கன்னா உங்கள் நாடு வந்து பொசுங்கி ஒன்றுமில்லாமல் போயிடும். அப்புறம் அமெரிக்கா வந்து சப்போஸ் எதிர்த்து நின்னால் அமெரிக்கா உங்களை திருப்பி இப்போதைக்கு அடிக்க மாட்டாங்க. ஏன்னா தேவையில்லாமல் அடிக்க மாட்டாங்க. நீங்கள் தப்பிச்சுக்கிடுவீங்க. தப்பித்தவரை உங்களுடைய ஏர்பேஸ், ஏன்னா 8 இடத்துல இருக்குது அந்த ஏரியாவில் அரபு நாடு ஜிசிசி கண்ட்ரி அத்தனையிலும் இருக்குது ஏர்பேஸ் இருக்குது. அந்த ஏர்பேஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்கள் நாட்டில் ஏர்பேஸை மட்டும் அடிப்பாங்க. அடிக்கும்போது இப்போ உதாரணத்துக்கு சவுதி அரேபியாவில் வந்து ரியாத்தில் அங்கே அடித்தாங்கன்னா இருக்கிற பெரிய சிட்டி ஜெத்தால் அடித்தா அது ஒரு மிகப்பெரிய தொழில் அண்டு வருமானம் தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய நகரம். இப்படி இல்லை தஹரான் ஏர்போர்ட்டு, தம்மாமு, இல்லை ஜுபைல் அப்படின்னு அடித்தாங்கன்னா அங்கே இருக்க இண்டஸ்ட்ரி எல்லாம் காலியாயிரும். அப்போ நீங்கள் இண்டஸ்ட்ரி வந்து எப்படி இண்டஸ்ட்ரி அடிக்க போகிறீங்க அப்படின்னா அந்த இதை கேட்கவே முடியாது. அதனால் உங்களுக்கு வந்து உங்களுடைய எதிர்காலம் சூனியமாயிரும். ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைன்னா நீங்கள் அப்படியே வந்து 40 வருஷத்துக்கு பின்னாடி போயிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கட்டமைப்பு வந்து கொண்டு வந்து சேர்க்கக்குள்ள அதுக்கப்புறம் மன்னராட்சி எல்லாம் கலைஞ்சு போயிடும். நாடே வேறு மாதிரி ஆகி சுடுகாடாகி கிட்டத்தட்ட வந்து எல்லா வசதி வாய்ப்புகளும் இருந்தும் ஒரு எத்தியோப்பியா மாதிரி, ஒரு சூடான் மாதிரி, ஒரு நைஜீரியா மாதிரி அப்படி வீணாக போயிடும். அதனால் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்லி ரகசிய தகவல் அனுப்ப போய் தான் சவுதி அரேபியா ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க, எங்களுடைய தளத்தையும் கொடுக்க மாட்டோம். எங்கள் தளத்தில் வந்து அமெரிக்காவோட போர்க்கப்பல் ஃப்ளைட்டெல்லாம் இருக்குது, ஆனாலும் எங்கள் பரப்பை தரமாட்டோம், இங்கேருந்து ஆப்ரேட் பண்ண விட மாட்டோம் ஈரானுக்கு எதிராக அப்படின்னு சொல்லி சவுதியை சொல்லிட்டாங்க. இப்போ நேற்று வந்து யுஏஇ சொல்லிட்டாங்க, ஏற்கனவே கத்தார் சொல்லியாச்சு. அப்புறம் வந்து குவைத் இதெல்லாம் இன்னும் வெளிப்படையாக இன்னும் சொல்லலை, பஹ்ரைன் இன்னும் வெளிப்படையாக சொல்லலை. அங்கெல்லாம் குவைத்து பஹ்ரைன்லாம் வந்து 3500 9,000 சொல்லி ஆட்கள் நிறைய இருக்காங்க அங்கே. அப்புறம் ஜோர்டான் சொல்ல வேண்டியதில்லை, அவங்க வந்து எப்படி பார்த்தாலும் அமெரிக்காவை பார்த்து வாலாட்டுற ஒரு நாய்க்குட்டி, அது சொல்ல வேண்டியதில்லை. ஸோ எல்லாருக்கும் ரகசிய தகவல் அனுப்பிச்சிருக்காங்க. தகவல் ரகசியம் என்ன, இப்போ நமக்கு அளவுக்கு நம்ம காது அளவுக்கு வருது அப்படின்னா அது ரகசிய தகவல் அல்ல. அவங்க அனுப்பிச்ச சாதாரண ரகசியமான தகவல் எல்லாருக்கும் அதுக்கும் வந்துருச்சு. அப்போ என்னாச்சு, அரபு கண்ட்ரிஸ் பூரா அமெரிக்காவுக்கு எதிராக, இஸ்ரேலுக்கு எதிராக திரும்பிடுச்சு. இப்போது அப்படி திரும்பின உடனே என்னாச்சு, நம்ம வந்து இந்த தளத்திலேருந்து ஈரான் அடிக்க முடியாது, மிரட்ட முடியாது. அது அடிக்கிற ஐடியா இல்லை, மிரட்டுற ஐடியா. அப்போ நம்ம வந்து கப்பலை கொண்டு வருவோம் அப்படின்னா அந்த கப்பலை வந்து கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறதான். இப்போ வந்து இந்த சைனா சொன்னோம் இல்லையா, அமெரிக்காவோட அந்த உயிர் நரம்பு, அது அமெரிக்கா அதுக்கே தெரியாமல் உயிர் நரம்பு பிடிச்சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உருவுனா என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக உருவுனா அப்படியே ஒரு மாதிரி நல்ல தெம்பாக இருக்கிற அமெரிக்கா அப்படியே கை கொஞ்சம் விழுவும், கால் விழுவும், கண்ணு போகும், காது கேட்காமல் போகும் அப்படின்னு பயங்கர ஒரு மோசமான நிலைமையில் வந்திருக்குன்னு அர்த்தம். என்னென்னா சைனாவோட முதலீடு, அங்கே அமெரிக்காவில் கம்பெனி ஆரம்பித்து எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த முதலீடை டோட்டலாக கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி எடுத்துருங்க. எடுத்து அந்த அமெரிக்காவில் போட்ட முதலீடை எடுத்து நம்ம வந்து யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸ்க்கு போடுவோம். அரபு நாட்டில் எல்லா நாடுகளுக்கும், சவுதியிலேருந்து எல்லா நாட்டுக்கும் அந்த முதலீடு போடுவோம். பாகிஸ்தானில் போடுவோம், இந்தியாவில் முதலீடு பண்ணுவோம் அப்படின்னு சுற்றி. அப்புறம் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் நிறையா போடுறாங்க. அப்புறம் லத்தீன் அமெரிக்கான்னு சொல்லியாச்சுன்னா நீங்கள் வந்து பெரு, பிரேசில் ஆரம்பித்து வெனிசுலா அப்படின்னு எல்லா இடத்துலையும் வந்து முதலீடு அமெரிக்காவிலேருந்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக உருவி எடுத்து இந்த முதலீடு போகிற இங்கே ஃபுல்லாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்ன ஆகுது, சைனாவோட கரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஓங்கி நிற்கிது. அமெரிக்காவோட எக்கானமி எப்படின்னா, நீங்கள் வந்து அந்த டாலர் அப்படிங்கிறது தான் அது அமெரிக்காவோட நரம்புன்னு எடுத்தாச்சுன்னா என்ன, உயிர் நரம்பு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா டாலரில் வர்த்தகம். உலகத்தில் எது எங்கே நடந்தாலும் டாலரில் தான் வர்த்தகம் நடக்கும். உதாரணத்துக்கு இப்போ நம்ம சென்னையிலேருந்து நமக்கு ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி வச்சுருக்கோம். சென்னையில் ஒரு 5 கோடி ரூபாய்க்கு ஒரு மெஷின் ஒன்று வாங்கணும். அந்த மெஷின் சைனாவில் வாங்கினாலும் சரி, ஃப்ரான்ஸில் வாங்கினாலும் சரி, ஜெர்மனியில் வாங்கினாலும் சரி, இல்லை வேறு ஜப்பானில் வாங்கினாலும் சரி, இல்லை அமெரிக்காவிலே வாங்கினாலும் சரி, எங்கே வாங்கினாலும் இப்போ ஆர்பிஐயில் இங்கே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் என்ன செய்வோம்னா நம்ம ரூபாயை கொடுத்து டாலராக மாற்றி அந்த டாலரை ஜெர்மனுக்கோ இங்கேயோ சைனாவுக்கோ அனுப்புவோம். அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த டாலர் வந்து அவங்க கரன்சியாக கன்வெர்ட் ஆகும். இந்த இடையில்
நம்ம ரூபா கொடுத்து டாலராக வாங்குறோம் இல்லையா, இது லெட்டர் ஆஃப் கிரெடிட்னு சொல்லுவாங்க, எல்சின்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி பேமெண்ட்டு சிஸ்டம், அதில் ஸ்விஃப்ட் மெத்தட்னு சொல்லுவாங்க. அப்போ இதில் இந்த டாலருக்கு இங்கேருந்து கன்வெர்ட் பண்ணும்போது அதுக்கு ஒரு கமிஷன் அமெரிக்காவுக்கு போகுது. அங்கேருந்து வேறு என்ன கண்ட்ரிக்கு, உதாரணத்துக்கு சைனாவுக்கு போகுதா, அப்போ யுவான், டாலர்ந்து யுவான் போகும்போது அவங்களுக்கு அது ஒரு கமிஷன் கிடைக்குது. அப்படின்னு அமெரிக்காவுக்கு டாலர் வர்த்தகத்தில் காசு கொட்டி கொடுத்த மாதிரி வந்துச்சு. அது எல்லாத்தையும் சைனா என்ன பண்ணிட்டான், டோட்டலாக எங்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறான், எங்கெல்லாம் சேல் பண்ணுறாங்களோ அத்தனையும் அவங்க சொந்தமாக யுவான் அல்லது ஒரு கரன்சியை வச்சு அதுக்குள்ளே மட்டும்தான் ட்ரேட் பண்ணுறாங்க. நோ டாலர் அப்படின்னு டாலரோட பல்ல பிடுங்கி கொஞ்சம் கொஞ்சமாக பிடுங்கினோடனே அமெரிக்காவோட அந்த வர்த்தகம் அல்லது அதோட டாலர் வேல்யூ அப்படியே குறைஞ்சி இப்போ சமீபத்தில் ஒரு 10% மேலே குறைஞ்சிருக்கதா தகவல் வருது. அப்போ அவருடைய உயிர் நரம்பு பிடிச்சி உருவ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நம்பர் 2 அமெரிக்காவோட இந்த பொருளாதாரமே எப்படின்னா, வெளியில் பாண்டு விற்று காசு வாங்குறது. நான் ஒரு பாண்டில் இது ஒரு 1 மில்லியன் பாண்டு, இது 10 மில்லியன் பாண்டு, 100 மில்லியன் பாண்டு அப்படின்னு சொல்லி பாண்டை ட்ரில்லியனில் வாங்கியிருக்காங்க. அப்போது அந்த பாண்டை சைனா நிறையா வாங்கி வச்சுருக்காங்க. அந்த பாண்டை கொஞ்சம் கொஞ்சமாக 600 பில்லியன் வரைக்கும் அந்த அந்த அளவுக்கு பாண்டை அங்கங்கே நாடுகளில், இப்போ உனக்கு வேணுமா இந்த விற்றுறேன், உனக்கு வேணுமா இது விற்றுறேன் அப்படின்னு விற்க என்ன ஆகும்னா, அந்த பாண்டு கையில் வச்சு நமக்கு ரிசர்வ் இது அப்படின்னு வச்சுருக்க வரைக்கும் தான் அமெரிக்காவோட டாலர் ஸ்ட்ராங்காக நிற்கும். அது இல்லாமல் இதை திருப்பி கொடுத்தாச்சு, வாங்குறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு என்ன ஆகும், ஷேர் மார்க்கெட் மாதிரி தான் அப்படியே டாலரோட வேல்யூ குறைஞ்சிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட 600 பில்லியன் யூஎஸ் டாலர் பாண்டை ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க, இன்னும் கையில் வர வச்சுருக்காங்க. அப்போது இந்த ரிட்டர்ன் பண்ணி அதை பூரா அந்த முதலீடு எடுத்து தங்கமாக வாங்கி குவிக்கிறாங்க. அப்புறம் வெளியில் வேறு அங்கங்கே முதலீடு பண்ணுறாங்க. அப்படின்னு அமெரிக்காவோட கொட்டத்தை அடக்கிறதுக்கு ஒரு கத்தியின்றி, ரத்தமின்றி, மிசைலின்றி, ஃபைட்டர் ஜெட் இன்றி எதுவுமே பண்ணாமல் இதன் மூலமாக அப்படியே அவருக்கே தெரியாமல் நரம்பு உருவுற வேலை அதை அழகாக பண்ணி முடிச்சிருக்காங்க. அந்த வேலை பண்ண உடனே மற்ற அரபு நாடுகளும் மற்ற நாடுகளுமே அமெரிக்காவிலேருந்து நீங்கள் பாண்டு வாங்க வேண்டாம், இது கேட்டால் அமெரிக்கா பாண்டு இருக்குது வேணுமா, டாலர் பாண்டு, ஓ சூப்பர் எவ்வளோ ரேட்டு அப்படின்னு கேட்டு இல்லாமல் நோ எனக்கு வேண்டாம் அப்படின்னு வாங்குறதுக்கு ஆள் இல்லாத அளவுக்கு பிரச்சனை வந்துடுச்சு. இப்போ அமெரிக்கா என்ன செய்யும், அந்த பாண்டை திரும்ப ஏதாவது ஃப்ளோட் பண்ணணும் அப்படின்னு வெளிநாட்டில் கடன் வாங்கினா, வெளிநாட்டில் யாரும் வெளிநாடுனா அமெரிக்காவிலேருந்து வெளிநாடு என்ன, ஜப்பானாக இருக்கட்டும், யூரோப்பியன் யூனியன் யூகே, ஃப்ரான்ஸு, ஜெர்மன், இந்த மாதிரி நெதர்லாண்டு இப்படி இருக்கட்டுமே, அவங்க வாங்க தேவையில்லை, அரபு நாடுகள் வாங்க தேவையில்லை, சைனா ஆல்ரெடி விற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லா இடமும் இந்தியா வாங்க எதுவுமே தயாராக இல்லை. அப்படிங்கும்போது உள்நாட்டில் டெவலப் பண்ணணும். அப்போ இந்த பாண்டு வேணுமா அப்படின்னா, ஐயோ 6% இன்ட்ரெஸ்ட்டு, 5% இன்ட்ரெஸ்ட்டுக்கு பாண்டு யாரும் வேணாம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ஓகே 8% தர்றேன், 8.5% தர்றேன், 9% தர்றேன் அப்படின்னு உள்நாட்டிலே கொஞ்சம் இருக்கிற ஆட்கள் வாங்குவாங்களா? அப்போ என்ன ஆகும், அவங்க கொடுக்கக்கூடிய வட்டியோட அளவு நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகி அப்படியே அமெரிக்காவோட கழுத்தை பிடிச்சிக்கிட்டு நிற்குது இப்போ உள்ள பிரச்சனையில். அப்போது இது டோட்டலாகவே சைனா அதோட ஆட்டத்தை அடக்கிறதுக்கு இந்த வேலையை பூரா பார்த்துக்கிட்டு இருக்கு. அதனால் நம்ம சொன்ன இந்த முக்கியமான பாயிண்ட்டு தேடி பாருங்கள். சைனாவோட நடவடிக்கை அமெரிக்காவுக்கு எதிராக வலிக்காமல் துடிக்க வைக்கிறது இது பேர் தான். என்ன பண்ணானே தெரியல, ஆனால் அப்படி பயங்கரமாக இப்படி ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி என்னமோ பண்ணாங்க. அமெரிக்கா துடிக்குது, சைனா மேலே காண்டாக இருக்குது. ஏன்னா எதுக்கெடுத்தாலும் சைனாவை அடக்கினா தான் நம்ம டாலர் ஸ்ட்ராங்காக நிற்கும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு சைனா பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ இது மட்டும் இல்லாமல் உலகத்தில் அதிகமான வெப்பன்ஸ் இருக்கு இல்லையா, F-35 இருக்கட்டும், வேறு மிசைலாக இருக்கட்டும், என்னென்னோ ஏர்க்ராஃப்ட் என்னென்னோ எடுத்தாலும் சரி, அமெரிக்கா ரொம்ப ப்ரிசைஸ், ரொம்ப ஹை குவாலிட்டி அப்படின்னு அமெரிக்கா பின்னாடி எனக்கு ஒரு 5 F-35, எனக்கு ஒரு 10 F-16, எனக்கு ஒரு 10 F-15, எனக்கு இதெல்லாம் வேணும் அது வேணும்னு சொல்லி கேட்ட ஆர்டர் எடுத்தால் இன்னொரு 10 வருஷம் கழிச்சம் கிடைக்கும், நீ ஆர்டர் கொடுத்து காசை கொடுத்து வை, நான் அப்புறமா மேனுஃபேக்சர் பண்ணி தர்றேன் அப்படின்னு அமெரிக்கா அந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருந்தது. இப்போது எனக்கு F-35 பேரை நான் ரஷ்யாவில் வாங்கிக்கிறேன் அல்லது சைனாவில் வாங்கிக்கிறேன், அங்கே இதே அளவுக்கு தரமான பொருள் அங்கே இருக்குது, நான் அங்கே வாங்கிக்கிறேன் அப்படின்னு எல்லாம் அப்படியே இந்த பக்கம் திருப்பிட்டாங்க. அப்போ என்ன, இவங்களுக்கு டாலரில் வர்த்தகம் நடந்தால் தான் அவங்களுக்கான வருமானம் இருக்கும். அப்புறம் வெப்பன் இந்த இதெல்லாம் ஆயுதங்கள் விற்பனை நடந்தால் தான் இவங்களுக்கு வருமானம் இருக்கும். ஆயுத விற்பனையும் சைனாவுக்கு போகுது, ரஷ்யாவுக்கு போகுது. இந்த பக்கம் ட்ரோன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா
துருக்கிக்கு போகுது, ஈரானுக்கு போகுது. அப்புறம் வேறு சின்ன சின்ன சில ஐட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து மேனுஃபேக்சர் ஆகி சேலாக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு. இது எல்லாமே இந்த மாதிரி வந்த உடனே அமெரிக்காவோட ஆயுத விற்பனையும் ரொம்ப டிராஸ்டிக்காக குறைஞ்சிருக்கு பிகாஸ் ஆஃப் சைனா. ஏன்னா சைனா வந்து என்ன நடக்கும்னா அங்கே ஒரு 1,00,000 கோடிக்கு ஆயுதம் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலான ஆயுதத்தை இவன் வந்து ஒரு 30,000 கோடி 40,000 கோடி கொடுத்துருவாங்க சைனா. ஏன்னா இங்கே மேன் பவர் அப்படி இருக்குது, அவனுக்கான தேவைப்படுற மெட்டீரியல் வந்து உள்நாட்டில் உற்பத்தியாக இருக்குது. அப்படிங்கும்போது சைனாவோட வேல்யூ அதை என்ன சொன்னால் அதோட தரம் அமெரிக்கா என்ன வச்சுக்கோ அதோட தரம், ஆனால் அதோட கொஞ்சம் ஜாஸ்தியான தரம், விலை மட்டும் 50% 40%ல் கொடுக்க முடியுது அப்படின்னா எல்லாம் சைனா பக்கம் திரும்புகிறாங்க. அப்போ அமெரிக்காவோட விற்பனை வர்த்தகம் எல்லாம், அதுவும் ஆயுத விற்பனை ரொம்ப குறைஞ்சி போச்சு. அது போக வந்து அமெரிக்கா வந்து இப்போ என்னவா ஒரு இதில் படித்தேன், ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. அமெரிக்கா வந்து என்னவா இப்போ கண்டிஷனில் நிற்கிது அப்படின்னா, ஏன் வந்து இவ்வளோ அக்ரெஷனாக ஈரானை போய் தாக்க போகிறேன்னு நினைக்கிது அப்படின்னா, அமெரிக்கா சீனாவோட நடவடிக்கையால் அம்மனமாக நிற்கிறதா உணர்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. எப்படி நிற்குது, நம்ம இருக்கோம், கை ஒன்றும் அடிக்கலை குத்தலை ஒன்றுமே செய்யலை, ட்ரெஸ்ஸை வந்து உருவி விட்டு அப்படி இருக்கும், ஐயோ ஒரு மாதிரி ஆகுமா, அவனுடைய பொருளாதாரத்தை பூரா உருவி அவனுடைய சேல்ஸை பூரா மாற்றி அப்புறம் வந்து இந்த ஆயுதங்களை பூரா குறைச்சி என்ன பண்ணாலும் சுற்றி அவங்கள அமெரிக்காவை சப்போர்ட் பண்ணுற அத்தனை கண்ட்ரியை வந்து திரும்பி பார்க்க வச்ச உடனே இப்போ வந்து அம்மனமாக நிற்கிறதா அமெரிக்கா உணர்கிறது அப்படின்னு ஒரு இதை படித்தேன். ரொம்ப சுவாரஸ்யமாக வித்தியாசமாக இருந்துச்சு. டீட்டெயில் பார்த்தோம்னா இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு நல்ல ஓஹோன்னு வாழ்ந்த ஒரு ஜமீன்தார், அவருக்கு வந்து ஒன்றுமே இல்லை, அப்படி எல்லாத்தையும் அப்படியே எடுத்து கொடுத்து கண்ணிடமெல்லாம் கொடுத்து உரண்டை எடுத்துக்கிட்டே வந்து ஒரு ஜமீன்தார் அப்படின்னு ரொம்ப பந்தாவாக வளைய வந்த ஒருத்தர் வந்து இப்போது வேறு ஆட்கள் வந்து டெவலப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவங்களோட வருமானம் எல்லாம் குறைஞ்சி அந்த ஜமீன் பங்களாவை விற்று அங்கே பழைய இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருந்த கார் கீர் எல்லாத்தையும் விற்று கடைசியில் ரோட்டில் வந்து நின்னா எப்படி இருக்கும், அதாவது வாழ்ந்துகிட்ட மனுஷன் பாவம், வாழ்ந்துகிட்ட மனுஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கிட்டத்தட்ட அமெரிக்காவோட நிலைமை என்ன அப்படின்னா, வாழ்ந்துகட்ட நாடு அமெரிக்கா அப்படிங்கிறது வெகு விரைவில் வரும். கையில் நீ வந்து எத்தனை அணுவாயுதம் வச்சுக்கோ என்னாலும் வச்சுக்கோ, ஏன்னா உள்ளுக்குள்ளே அவ்வளோ பிரச்சனை விட்டுருக்கு. நேற்று தான் பேசிகிட்டு இருந்தோம், இன்றைக்கி காலையில் போட்ட அந்த வீடியோ சொல்லியிருந்தோம். அமெரிக்காவில் உள்ளே வந்து எவ்வளோ 5 கோடி மக்களுக்கு மேலே வறுமையில் வாடி தவிக்கிறாங்க, சாப்பாடு இல்லாமல் இது இல்லாமல். அப்புறம் ஒரு பக்கம் பனி புயல், இன்னொரு பக்கம் வந்து போராட்டம். அந்த அலெக்ஸ் பிரெட்ன்ற ஐசியூ நர்ஸு கொலையில் அது பெரிய போராட்டம். இப்படி அமெரிக்கா உள்ளுக்குள்ளே வந்து நிம்மதி இல்லாமல் பயங்கரமாக தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போது அமெரிக்கா அம்மனமாக நிற்கிறது, வாழ்ந்துகட்ட ஜமீன் குடும்பம் மாதிரி வாழ்ந்து கெட்டு கொண்டிருக்கிற நாடு அமெரிக்கா அப்படின்னு சொல்லலாம். வந்து இந்த மாதிரி சூழலில் தான் அடிக்க வந்துட்டாங்க. இந்த பக்கம் அரபு நாடு இடம் கொடுக்கல, வேறு ஒன்றுமே பண்ண முடியலை. இது இஸ்ரேலை வச்சு அடிக்கலாம்னா இஸ்ரேலில் வந்து அப்படின்குள்ளே சோழி முடிச்சுருவாங்க. அப்போ என்ன பண்ணுறது, நான் வந்து என்னோடய படையை சொந்த படையை வச்சு கப்பலை வச்சு நான் பயங்கரமான ஆளாக்கும் அப்படின்னு சொல்லி வந்து நிற்கிறாங்க. நின்னா அதே கப்பலை ஒரு 1000 ட்ரோனை அனுப்பிச்சி விட்டு நீ வந்து ஒரு 500 600 700 ட்ரோனை வந்து அந்த கப்பலிருந்து நீ லேசர் வச்சோ அல்லது ஆன்டி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வச்சு எல்லாம் என்னத்தை நீ அடிச்சு விட்டேன்னா ஒரு 10 ட்ரோனு கீழே விழுந்தாலே சோழ முடிஞ்சது. அல்லது ஃபத்தா மாதிரி ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஹைப்பர்சோனிக் அதையும் அனுப்பிச்சி விட்டா அதை நீ வழியில் தடுத்துக்கோ, ஆனால் இது வந்து ஸ்டெல்த்து தடுக்கவே முடியாது. அப்படிங்கிற இடத்துல ஒரு 10 அனுப்பிச்சி விட்டா நீ 5 தடுத்து அழிச்சா கூட 5 விழுந்தால் அந்த கப்பல் நாசமாக போயிருமே. அந்த கப்பலோட விலை செய்யும்போது இருந்த விலை வந்து கிட்டத்தட்ட 13 பில்லியன் அப்படின்னா கிட்டத்தட்ட 1,00,000 கோடி ரூபாய் அந்த ஒரு கப்பல். அப்புறம் அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த அதோடு சேர்ந்து கேரி பண்ணி வரக்கூடிய அந்த ஒரு ஃப்ளைட்டோட விலை அப்படின்னு எடுத்தாச்சுன்னா பல லட்சம் அல்லது சில லட்சம் கோடி. அவ்வளவும் ஒரு சாதாரண என்ன ஒரு 10,000 கோடி ரூபா 5,000 கோடி ரூபா அல்லது 2,000 கோடி ரூபா இதை வச்சு சோழி முடிச்சிடலாம். அப்போது தேடி வந்து அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு அடிபட்டு போகக்கூடிய நிலைமை வந்துருச்சு. அது அமெரிக்காவுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. அதனால் இன்றைக்கி வந்து வீடியோவில் நேர்காணலில் இவர் வந்து நம்ம ரிப்போர்ட்டர்ஸ்ட்டை வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து ஈரானுக்கு வந்து ஒரு கடைசி சான்ஸு ஒழுங்காக வந்து பேச்சுவார்த்தைக்கு வரும்னு எதிர்பார்க்குறோம். பேச்சுவார்த்தைக்கு வந்துருச்சு அப்படின்னா நாங்கள் வந்து எல்லாம் பேசி ஒரு மாதிரி சமாதானம் முடிப்போம். பேச்சுவார்த்தை என்ன,
நான் வந்து டாலரில் விநியோகம் பண்ணிக்கிறேன். நான் வந்து எங்கள் ஆட்கள்லாம் எங்கள் கம்பெனி அமெரிக்க கம்பெனி ஈரானில் வந்து இறங்கும், எல்லா வேலையும் பார்க்கும். பழைய ஷாமன்னர் மாதிரி நாங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து உருவிட்டு போயிடுவோம். நீங்கள் வந்து அங்கே உங்கள் நாட்டில் உள்ள பெட்ரோலியத்தை வச்சுட்டு அப்படியே வாயில் விரல வச்சுட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்ல தான் பேச்சுவார்த்தை. அதாவது ஈரானில் என்ன செய்யணும் அப்படிங்கிறது அதை டிக்டேட் பண்ணுறதுக்கு அமெரிக்கா யார்? நீ வந்து உள்ள ஆட்களை கொள்கிற அப்படின்னா இங்கே பக்கத்தில் காசாவில் வந்து லட்சக்கணக்கில் கொண்டாங்களே, அதை பற்றி ஏன் கேட்கல? அப்போது இங்கே வந்து அவங்களுக்கு தேவைப்படும் போது அந்த உசுரெல்லாம் உசுறு, அவன் தேவையில்லை அந்த உசுரெல்லாம். அதாவது அமெரிக்கா பண்ணுறது ஒரு கடைந்தெடுத்த அயோக்கியத்தனம். அந்த அயோக்கியத்தனத்துக்கு விடிவு காலம் விரைவில் வருகிறது அப்படிங்கிறது தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்க இந்த சூழல்லாம் வச்சு பார்க்கும்போது தெரியுது. சண்டை வராது அப்படின்னு தான் தோணுது. நம்ம மக்கள் வந்து சிலர் வந்து எப்போ தான் சண்டை வரும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஜாலியாக வேடிக்கை பார்க்க நினச்சிட்டு இருக்காங்க. இது வந்து தீபாவளிக்கு விடுற ராக்கெட்டோ பட்டாசோ இல்லை. இது வந்து உயிர், நம்முடைய எதிர்காலம் எல்லாம் சேர்ந்தது. சண்டை வரக்கூடாது. சண்டை வராதுன்னு தோணுது. அமெரிக்கா வந்து ஒரு மாதிரி கெத்தாக கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. வந்து ஏய் ஒழுங்கா நீ வந்து சரண்டரா பிளீஸ்ரா, உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு அமெரிக்கா கெத்தாக கெஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த நிலைமை இப்போதைக்கு மாறி என்ன பண்ணாலும் ஈரான் வந்து அதுக்கு காது கொடுக்கல. அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறாங்க? சரி அவனுக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு திரும்பி போகிறாங்களா, என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. இன்னும் ஒரு நாள் 2 நாளில் வந்து ஓரளவு அடுத்த சிம்டம் என்னங்கிறது தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து அப்டேட் பண்ணுறோம். நன்றி.